வணக்கம் நண்பர்களே. துலாம் ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஸ்வவாசு வருடம் தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நல்லது செய்ய போதா கெடுதல் செய்ய போதா, மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான பலன்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியதான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போய் சேரும். இப்போ இந்த துலா ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அதாவது நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிறதே உண்மை. என்ன காரணம்? இந்த வருஷம் 3 முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. அதாவது கோச்சார ரீதியாக 3 கிரகங்கள் தான் முக்கியமான கிரகம். ஒன்று குரு பகவான், இன்னொன்று சனி பகவான், இன்னொன்று ராகு கேது பகவான். இந்த 3 கிரகங்களும் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டில் பயிற்சி ஆகுது. இந்த 3 பயிற்சிகளுமே இந்த துலாம் ராசிக்கு மிக மிக சாதகமான பயிற்சி அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. அதாவது இந்த வருஷம் வரக்கூடிய 3 பயிற்சியுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் வருது. அதனால் இந்த துலாம் ராசிக்காரங்க காட்டில் இந்த வருஷம் மழை தான். முக்கியமாக குரு பகவான், அதாவது இந்த துலாம் ராசிக்கு கடந்த 1 வருஷமாக 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்து குருவாக ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போ குரு பயிற்சியில் விலகி 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. 9ஆம் இடத்துக்கு குரு வருது மிக சிறப்பு. நம்ம சேனலில் ஏற்கனவே குரு பயிற்சி பலன்கள், துலாம் ராசிக்கு சனி பயிற்சி பலன்லாம் தனித்தனி வீடியோவை டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். இப்போ அவுட்லைனாக சொல்லிடுறேன். இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமான அமைப்பில் வருது. 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாரு. ஜோதிட சாஸ்திரப்படி ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்கிறது. அதாவது 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். அதனால் திருமணம் ஆகாத துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் ஆகிடும். திருமணமாகி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாத துலாம் ராசி நண்பர்களுக்குலாம் இந்த வருஷம் குழந்தை பிறக்கும். அதாவது துலாம் ராசிக்காரங்க வீட்டில் நல்லது நடக்கும், சுபகாரியம் நடக்கும், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், அனைத்து பாக்கியங்களையும் குரு பகவான் உங்களுக்கு சிறப்பாகவே செய்வார்னு சொல்லலாம். அதையும் தாண்டி குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். 9ஆம் இடத்துக்கு வந்து தன்னோட 5வது பார்வையால் ராசியே பார்க்குறாரு. அதாவது சேஃப் கார்டு மாதிரி உங்களுக்கு ஆக்க போகிறாரு. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்வை இந்த வருடம் முழுவதுமே உங்கள் ராசி மேலே இருக்கிறதுனால பிரச்சனைகள்லேருந்து விலகி, அதாவது பிரச்சனைக்கு தீர்வும் வழியையும் இந்த குரு பகவான் கொடுப்பார். அதே சமயத்தில் சனிப்பயிற்சி எப்படி இருக்குது சார் அப்படின்னு கேட்டால், சனிப்பயிற்சியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பயிற்சி. 30 வருஷத்துக்கு பிறகு சனி பகவான் உங்கள் துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதாவது 6ஆம் இடங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த இடம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் வரும்போது தான் நன்மை செய்வார். கடந்த 2 வருஷமாக 5ஆம் இடத்துல அமர்ந்து பலன்களை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இந்த வருஷம் வரக்கூடிய சனி பயிற்சியில் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறது ரொம்ப சிறப்பு. கடன், நோய், வம்பு, வழக்கு அனைத்தையும் உங்களுக்கு இல்லாமல் செஞ்சுடுவார். கடன் இருந்துச்சுன்னா கடனை குறைச்சிடுவார், கடனை இல்லாமல் பண்ணிவிடுவார். உங்களை எதிர்க்கிறவங்க காணா போயிடுவாங்க. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை, அவங்களே உங்களுக்கு சரண்டர் ஆகிடுவாங்க, இல்லை காணாமல் போயிடுவாங்க. எதிர் தொல்லை நீங்கும், கந்திஷ்டி, போட்டி, பொறாமை அனைத்தும் நீங்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு. அதே போல் நோய், அது மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் காணா போயிடும் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு. இத்தகைய நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்குறாரு. சரி சார், ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது? ராகு கேது பயிற்சியுமே உங்களுக்கு சிறந்த பயிற்சி தான். என்ன காரணம்? துலாம் ராசிக்கு 5ல் ராகு, 11ல் கேது. 11ல் கேது வர்றது ரொம்ப சிறப்பு. வெற்றிகளையும், காரிய வெற்றி, இது மாதிரி லாபங்களையும் இந்த கேது பகவான் 11ல் லாபஸ்தானத்தில் வர்ற கேது கொடுப்பாரு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகுவும் பெரிய கெடுதல் செய்ய மாட்டார், மாறா சில நல்லதை தான் செய்வார். ஆக மொத்தம் இந்த தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய 3 முக்கியமான பயிற்சியும் துலாம் ராசி நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவும் சிறப்பாகவும் அமைஞ்சிருக்கு. உங்கள் காட்டில் தான் மழை. அதாவது பொருளாதார ரீதியாகவும் சரி, நல்ல விஷயங்களும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் ஒரு மறக்க முடியாத வருஷமாக இருக்க போகுதுன்னு தான் உண்மை. அதனால் திருமணமாகாத நேர்களுக்கு திருமணமாகும், குழந்தை பிறக்காத துலாம் ராசி என்பவர்கள் குழந்தை பிறக்கும் போது உங்கள் வீட்டில் சந்தோஷம் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் குடிகளில் போகுது. ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி, புது பொழிவு அனைத்தும் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு துலாம் ராசி நண்பர்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை கையில் பிடிக்க முடியாது. உங்கள் காட்டில் தான் மழை.
பல நல்ல விஷயங்கள், ஒரு மறக்க முடியாத ஆண்டாக, ஒரு திருப்பு முனையான ஆண்டாக இந்த விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது 100% உண்மை, நடந்தே தீரும். நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள், நீங்கள் எந்த ஊர், எந்த மாவட்டம், எந்த நாடாக இருந்தாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கொடுத்து அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தொடர்ந்து நம்ம சேனல் கொடுத்துருவாங்க. நான் உங்கள் குடும்ப வினோத்குமார், இது உங்கள் சாய் திரும்ப. நன்றி, வணக்கம்.